வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன், டாக்டர் சித்தா சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயில் காலம். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா அந்த நோய்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட மிகவும் வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் அதை நாம் உணரும் விகிதம் இன்னும் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அது 35 டிகிரி செல்சியஸாகவும் 40 செல்சியஸாகவும் உணர்கிற மாதிரி ஒரு சுற்று சூழல் தான் இப்போ இருக்குது. வாகன புகை, வாகன ஓட்டம், ஈரப்பதம் நம்ம காற்றுல ரொம்ப குறைவாக இருக்கிறது, ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களால் இருக்கிற வெப்பத்தை விட நம்ம உடம்பு அதிகமான வெப்பம் இருப்பதாக தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்படுகிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல நீர் வறட்சியோ நீர் சுருக்கமும் ஏற்படும். அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி நீர் தன்மை அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இந்த நீர்த்தன்மை அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்ஸ் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு சர்க்கரை அதிகமாக போடப்பட்ட, சர்க்கரைனா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், சாக்கரைட்ஸ்னு சொல்லுவோம், அது அதிகமாக சேர்க்கப்படாத நீர் அதிகமாக உள்ள உணவுகளாக இருக்க வேண்டும். அதே சமயம் உப்பு, இந்த பிபி பேஷண்ட்ஸ்க்கு உப்பு ஒரு பகை. உப்பு அதிகமாக சேர்க்கப்படாத ஒன்று. இப்போ நம்ம ஒரு மோர் சாப்பிட்றோம், ஒரு கடையில் மோர் குடிக்கிறோம், 10 ரூபா 15 ரூபான்னு மோர் விற்பாங்க. ஆனால் அதில் அதிகப்படியான உப்பு கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை நம்ம ஒரு கடையில் கூழ் சாப்பிட்றோம், இல்லை கம்பங்கூழோ இல்லை ராகி கூழோ ஒரு கடையில் சாப்பிட்றோன்னா அவங்க அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த மோர் மிளகா, உப்பு அதிகமாக சேர்த்த ஒரு மாங்காய் பத்தை அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது உப்பு அதிகமாக உடம்புல சேர்றதுனால சில பாதிப்புகள் ஏற்படும். ஸோ சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். இந்த மாதிரி உணவுகள் நம்ம வீட்டிலையே தயாரித்து, சொந்தமாக தயாரித்து சாப்பிட்றது எப்போயுமே ஐடியல். இன்னொரு நல்ல ஒரு பானமாக நம்ம என்ன பண்ணலான்னா பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இஞ்சி அல்லது சுக்கு அதை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை கலந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்து நம்ம பானகம் மாதிரி குடிக்கலாம். ஒரு வீட்லேயும் ஒரு வகையான பானகங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இப்போ சொன்னது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பானகம் தான். அதாவது ஒரு இஞ்சி இல்லைனா சுக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கொதிக்க வைக்கக்கூடாது, ஊற வச்சு அதில் நீங்கள் பனங்கற்கண்டும் அந்த தண்ணீரும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து குடிக்கும்போது அதுக்கு பேர் பானகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை, உங்களோட காலை உணவில் நீங்கள் நீர் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீர் ஆகாரம், கம்பு கூழ், அப்புறம் ராகி கூழ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரூட்ஸு நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா காலை உணவில் பழங்கள், ஒரு வாழைப்பழமோ இல்லை நீங்கள் ஒரு மாதுளை பழமோ கொஞ்சம் தேன் சேர்த்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதிக காரமான, அதிக உப்பான, அதிக புளிப்பான உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது.